கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. சென்ற நாட்கள் முழுவதுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பராமரித்து நன்றாய் நடத்தி வந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்படுவோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் நம்மை ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி வார்த்தைக்காக நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக மனிதர்களை நம்பி ஏமாந்து விடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆன்லைனிலே சில காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே சில லட்சங்களை கொடுத்து ஏமாந்து போன பல நபர்களை இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகின்ற தன்மையையும், அதிலே பலர் ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாந்து போகின்ற காட்சியையும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 39:7, 40:4 நாம் வாசிக்கின்ற போது, நீரே என் நம்பிக்கை என் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் சிறு வயது முதல் தொடங்கி நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியமான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரை குறித்ததான திட நம்பிக்கையிலே காணப்படுகிறார்கள். எரேமியா 17:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் எழுதுகிறோம். 1 பேதுரு 1:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவனை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 62:5 நாம் வாசிக்கிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே யார் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நம்பி வாழுகிறவர்கள், ஆண்டவருக்குள்ளே பலமாய் காணப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே நாம் அநேக இடங்களிலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் என்று வசனம் சொல்லுகிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து, நீ எனக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்ற வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த கனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, நான் நித்தமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகின்ற பொழுது, அவரை நம்பி வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் நமக்கு வழியை காண்பிக்கிறவராக, சமாதானத்தின் வழியை, ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு எலும்பு பள்ளத்தாக்கிற்கு கொண்டு சென்று, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் எலும்பு பள்ளத்தாக்கிலே தீர்க்கதரிசி அந்த எலும்புகளோடு கூட நம்பிக்கையோடு பேசினபடினால, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லி அவரை முழு நிச்சயத்தோடு நம்பி அவர் சொல்லுவதை தீர்க்க தரிசனமாய் எலும்பு பள்ளத்தாக்கிலே உரைத்த பொழுது அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படி அங்கே இரைச்சல் உண்டான பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பும் மாமிசமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு அவைகளுக்குள்ளே ஆவியை உட்பிரவேசிக்கும்படியாய் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே 4 திசைகளிலும் இருந்து ஆவி அவைகளுக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே அவர்கள் மகாபரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இது யாரை குறிக்கிறது என்றால், நம்பிக்கையற்று போன இஸ்ரவேல் ஜனங்களை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே காணப்படுகிற கர்த்தருடைய விசுவாசிகளை குறிப்பதாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆகிவிட்டது, இன்னும் குழந்தை இல்லையே, மருத்துவர்களை அணுகிவிட்டோமே, இன்னும் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நீ நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது, எப்படி இந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மாம்சம் உண்டாகி அவைகளுக்குள் ஆவி புகுந்து மகாபரிய சேனையாய் எழுந்து நின்றதோ, அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய பார்வைக்கு இல்லாமல் தெரியலாம், கர்த்தருடைய பார்வையிலே நீ அருமையானவனாய் அருமையானவனாய் காணப்படுகிறபடியினாலே அவர் எங்கே இல்லை என்று நாம் எண்ணுகிறோமோ அங்கே இருக்கிறது என்று சொல்லி அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒருவேளை உன்னுடைய கடன் பிரச்சனையினாலே நான் எப்பொழுது இதை விட்டு வெளியே வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இருந்தால் அவர் உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய பழையவைகள், உன்னுடைய பழைய பிரச்சனைகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, உன் மன சோர்வையும் அழுத்தத்தையும் எடுத்து போட்டு, கர்த்தர் உன் பிரச்சனையை நீக்கி போட்டு உனக்கு ஒரு புதிய பொருளாதாரத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் நம்பிக்கையற்ற ஒரு உலர்ந்த எலும்புகளை போல காணப்படுகிறீர்களோ, வாழ்க்கையிலே வெறுமை காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி தனிமையிலே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தால் அவர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் நம்புவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே வரும். வார்த்தை வருவதும் மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும்,
என் வார்த்தைகளோ என் வாக்கு தத்தங்களோ ஒருபோதும் மாறாது என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து, உங்களுடைய பொருளாதார நெருக்கடி எடுத்து போட்டு ஒரு பெரிய பொருளாதாரத்தை உங்களை கொடுத்து உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எனவே நீங்கள் அனுதினமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்பி நோக்கி பாருங்கள்.